வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்கிறேன் வாங்க. இன்றைக்கி இதில் நான் கொஞ்சம் ஈரல் தான் எடுத்திருந்தேன். இதில் வந்து ஒரு கிலோ ஈரல் இருக்குது. ஈரலில் நல்லா சுடு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். நீ அது கழிஞ்சி நம்ம அடுப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அடுப்பை வச்சாச்சு. எண்ணெய் விட்டுருக்கேன். இது சூடாகி வருது. கடுகு போட்டுக்கலாம். இது நல்லா பொட்டி வரட்டும். சட்டி சூடாகி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அது போட்டுட்டோம். நான் வந்து இதில் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகும் நான் வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை உள்ளே போட்டு விட்டுருலாம். இது நல்லா கொஞ்சம் செவட்டுறது வரை நம்ம வதக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி வெட்டி வச்சு தக்காளி அதுக்குள்ளே போடணும். நான் போடுற வீடியோ ஒன்றும் பார்த்துட்டு ஓட விட்றீங்க. நல்ல மாதிரி வீடியோ பாருங்கள்,
சமையல்லாம் அந்த சமையல் சூப்பராக இருக்கும். நான் பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்கும். நான் பண்ணுறது மாதிரி நீங்கள் வைங்க, சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். நிதானமாக நல்லா வீடியோ பாருங்கள். பார்த்தாலும் அதில் உள்ளது செய்யும் முறையெல்லாம் நமக்கு தெரியும். நிதானமாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இது கொஞ்சம் நல்லா சோர்ந்து வரட்டும். இந்த உள்ளி கூடையே நம்ம தேவையான உப்பு போட்டுடலாம். இவ்வளோ போடுறேன். வேண்டாம், அவ்வளோ வேண்டாம், கொஞ்சம் எடுத்துறேன். கொஞ்சம் கூடிட்டுனா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த உப்பு போடும்போது நமக்கு டக்குனி அது வதங்கி கிடைக்கும். இது கூட நல்லா வதக்கி கிடச்சிட்டு இது கூட தக்காளி போட்டுருக்கோம். ஒரே ஒரு தக்காளி தான் நான் எடுத்துட்டேன். ஒரே ஒரு தக்காளி போட்டாச்சு. இஞ்சி வெள்ளைப்பூடு இவ்வளோ அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து இவ்வளோ எடுத்து போட்டேன். எல்லாமே கேரளா ஸ்டைலில் தான் நான் செய்கிறேன். நாங்கள் கேரளாவில் தான் இருக்கோம். அது வந்து சூப்பராக இருக்கும். இது எல்லாமே நான் போடுற வீடியோ அவ்வளோ நல்லா பாருங்கள், லாஸ்ட் வரை நல்லா பாருங்கள். எந்த கறி வச்சாலும் நல்லா சூப்பராக இருக்கும்.
இஞ்சி வெள்ளைப்பூடெல்லாம் போட்டோம்னா நமக்கு அடியில் கொஞ்சம் பிடிக்குது. அது சட்டியில் பிடிக்காத அளவுக்கு இப்போ இலக்கி இலக்கி கிண்டணும். போதும். கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கிடுவோம். குறைச்சி வச்சுக்கிட்டு தேவையான மசாலா நான் இதில் ஒரு 3/4 ஸ்பூன் மிளகு பொடி போட்டிருக்கேன். இது சிக்கன் மசாலா பொடி. இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பட்டை நல்ல மிளகு. இது பொடிச்சு வச்சுருக்கேன். இதையும் போட்டுறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். தீயை நல்லா குறைச்சி வச்சுருக்கேன் நான். நமக்கு உருளிங்கிறதுனால நம்ம இப்படி இலக்கி கொடுத்து நமக்கு எடுக்க முடியுது. அதே மாதிரி பொரிக்காஞ்சட்டினா நமக்கு இந்த அளவுக்கு வராது. இருந்தாலும் கட்டி உள்ள பொரிக்காஞ்சட்டினா நமக்கு வரும். அப்படிப்பட்ட சட்டி பார்த்து வைங்க. அப்படி இல்லைன்னா நல்ல மண்சட்டி, பறந்த சட்டியில் மண்சட்டியில் செய்யுங்க. இப்போ அப்படி வச்சாச்சு. இனி நான் இதை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஈரல் அதை உள்ளே போட்டுறேன். தண்ணி நல்லா வடிஞ்சிட்டு இதுக்குள்ள நமக்கு இந்த கரலில் இந்த இது பித்தம்லாம் நமக்கு அதுக்கு பிடிச்சி வச்சுருக்கோம். நல்லா சூப்பராக கழுவணும். இது நல்லா பக்குவமாக அதை எடுக்கணும். அந்த ஈரலில் கொஞ்சோல இருந்தால் கூட நம்ம அதை வெட்டி எடுத்துடணும். எடுத்து தூர போட்டுறணும். இனி தீயை கொஞ்சம் கூட்டி வச்சு நம்ம இலக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா இலக்கி விட்டாச்சு. இனி நல்லா தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா தீயை குறைச்சி வச்சுக்கணும். நல்லா குறைச்சி வச்சுருக்கேன். இனி இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா இலக்கி கொடுங்க. பாருங்க, இது
இப்போ நல்லா தண்ணி ஊறி இருக்குது. நான் ஒரு துள்ளி தண்ணி கூட ஊற்றலை. இது இங்கே கேரளாவில் வாங்கின கோழியில் உள்ள கரல், அதனால் நான் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றலை. நம்ம ஊரில் உள்ளது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அது இதிலே தண்ணி ஊறி வந்திருக்கு. இதை நல்லா நம்ம கொஞ்சம் தீயை கூட்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா வரட்டி எடுத்துடலாம். இப்போ ஏற்கனவே நான் 2-3 கிண்டி இருந்தேன். இனி இது தீயை கூட்டி வச்சு நல்லா கிண்டி எடுக்கணும். எல்லாரும் வந்து ஈரலுக்கு தண்ணி ஊற்றுவாங்க. நான் தண்ணியும் ஊற்றலை. அந்த வெங்காயம் வதக்கி மிளகு எல்லாம் போட்டு அதை அப்படியே போட்டு செஞ்சுருக்கேன். இது நம்ம நல்லா கிண்டி விட்டு நல்லா வரட்டி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நான் வரட்டி இந்த நிலைமைக்கு கொண்டுட்டேன். கொஞ்சம் குறைச்சே தீ அணைச்சிட்டு வரட்டி இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். தண்ணி எல்லாம் நல்லா வற்றிட்டு இந்த பக்குவமே நமக்கு போதும். இனி இது கூட ரசம் வச்சுக்கலாம், பருப்பு கறி வச்சுக்கலாம், மோர் கறி வச்சுக்கலாம், ஒளிச்சி கறி வச்சுக்கலாம். இப்படி எல்லாமே இதுக்கு பக்குவதையாகும். இந்த பக்குவத்தில் நீங்களும் செய்யுங்க. லைக் பண்ண மறக்காதுங்க. என் வீடியோவை நல்லா பாருங்கள். சூப்பராக இருக்கும் சமையலெல்லாம். தேங்க்யூ. கொஞ்சம் கருவேப்பிலையும் ஊற்றி அப்படியே அரைச்சி அவ்வளோதான். தேங்க்யூ.